வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் பண்ணியிருக்கிறத குறித்தும், பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் ஒரு சில பகுதியளவு வெற்றி அதை பற்றியும், மாத சம்பளம் 2500 உயர்த்தப்பட்டிருக்காங்க என்னன்றதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். மேலும் முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுது பணி நியமன ஆணை வழங்கப்படும், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் மற்றும் சலுகைகளை பெற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழகம் முழுவதும் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். மேலும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி தங்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். துவக்கத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் சம்பளம் கல்வித்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் உயர்த்தப்பட்டு வந்தது. முன்பு 7700 10,000ஆகவும் பின்னர் 2024 ஜனவரியிலிருந்து 12,500ஆகவும் உயர்த்தப்பட்டது. மேலும் அமைச்சர் 2,500 ஊதிய உயர்வு மற்றும் காப்பீட்டு வசதி அளிப்பதாக உறுதியளித்திருந்த நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்படாத காரணத்தால் ஆசிரியர்கள் கோரிக்கை நிறைவேற்றாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஊதிய உயர்வுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, பகுதி நேர ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கடந்த ஆண்டுகளில் 2012 5000, 14 2000 உயர்ந்து 7000, 17 7700, 21 10,000, 24 12,500, 26 கரெக்டாக பார்த்திங்கன்னா 15,000 2500 உயர்த்தப்பட்டிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக அளித்த பணி நிரந்தரம் குறித்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பது ஆசிரியர்களின் முக்கிய வருத்தமாக இருந்தது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தேர்தல் பணி நிரந்தரம் வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சிக்கு பல கட்ட போராட்டங்களை ஈடுபட்டிருக்கு. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் இந்த பணி நிரந்தர வாய்ப்பே இன்னும் கொடுக்கல. சம்பளம் 12,500 2,500 உயர்த்தப்பட்டு 15,000 கொடுத்துருக்காங்க. குடும்ப நல காப்பீடு, நிதி உதவி அது எல்லாமே அவங்களுக்கு பண்ணியிருக்குது. அது ஒரு பெரிய விஷயமாகவும் கருதப்படுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது எல்லா தரப்பு ஆசிரியர்களும் போகிறாங்க. ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஊதிய உயர்வுலாம் வேண்டாம், பணி நிரந்தரத்தை எங்களுக்கு கொடுங்க, தொடரும் நாங்கள் போராட்டம். 17 ஆசிரியர்கள் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற கோரி போராடி வருகின்றனர். வாக்குறுதி 171 நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறாங்க. இவர்களுடைய முக்கியமாக கலை, இசை, தையல், உடற்கல்வி போன்ற சிறப்பு பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் அவர். தமிழகத்தில் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றுக. இவர்களின் போராட்டத்தின் மைய கோரிக்கை பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு. இந்த போராட்டத்தொடையில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி நிரந்தரத்தை மீண்டும் கொடுப்பாங்க, மீண்டும் அரசு இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்றதை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு. ரொம்ப பேர் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட அனைத்து பேர்களுக்குமே பார்த்திங்கன்னா பணி ஆணைகள் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 20 முதல் வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் வரும் ஜனவரி 20 முதல் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலுமே அதிகமாக காணப்படுதுங்க. இதுதான் அந்த முதுகலை பட்டதாரியில் வந்திருக்குது. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும் கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவில் உயர்த்தப்படும். அது மட்டுமே இல்லை, பிஜிடிஆர்பியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ரிசல்ட்டில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு சிவில் லிஸ்ட்டில் வராத அப்படின்றவங்களுக்கு மீண்டும் செகண்ட் சிவில் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.